இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாசுவமீசியாவுடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். யாவாகிய யாசுவமீசியா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை யாராவது வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனிதன் பூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவாவனுக்கு தீவிரிக்கிறவனோ அவன் ஆக்கினைக்கு தப்பான். இது வேதம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் கடந்து வருவது, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், நான் ஐஸ்வர்ய சம்பன்னனாக மாற வேண்டும், இந்த எண்ணத்தோடு கூட தான் அநேகர் தேவ சமூகத்தில் வருகிறார்கள். எனக்கு தெரிந்து நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக வேண்டும், தேவனை அறிகிற அறிவுக்குள் நான் கடந்து போக வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், அப்போதுதான் நான் யாவுடைய ராஜ்யத்திற்குள் போவேன் என்கின்ற எண்ணத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் வருவது இல்லை. ஆனால் ஐஸ்வர்யத்தை கேட்கிறவர்களுக்கு யாருக்காவது தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா என்று கேட்டால் இல்லை. தேவன் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யன் ஆவதற்கு உனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், அதை நீ தேவ சமூகத்தில் கேட்க வேண்டாம், உழைத்தால் போதும். ஆமென். உழைப்புக்கான பலன் உன்னை அதை நிறைவு பெறச் செய்யும். அதற்காக நீ தேவ சமூகத்தில் வரவே வேண்டாம். நீ தேவ சமூகத்தில் வர வேண்டுமானால் முதல் காரியம், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்போது நீங்கள் கேட்கிற அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு நாளும் வேதத்தை நம்புகிற ஜனத்திற்கு அதில் நம்பிக்கை இல்லை, அதில் உண்மை இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் ஆசை, தீவிர பக்தி. என்ன? எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் இருந்தால் நான் 10 செய்வேன். உண்மை சொல்றேன், பணம் வந்தா நீ மாறிடுவ தெரியுமா? நான் நிறைய பேரை பார்க்குறேன், பணம் இல்லாத போது ஒரு குணம், பணம் வந்தா இன்னொரு குணம் தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம் நீ இன்னொரு குணத்தில் இருப்ப, ஏதாவது கையில் வந்துருச்சுன்னா மாறிடுவ. நான் இந்த சபையை கொஞ்சம் வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தருடைய சுபாவங்களையும் அறிந்திருக்கிறேன். இல்லாத போது நீ எப்படி இருந்தாய், இருக்கிற போது எப்படி மாறுகிறாய். எங்க ஒன்று தெரியுமா? இல்லாத போது நீ எப்படி இருந்தியோ அதுபோல இருக்கிற நேரம் நீ இருந்தேன்னா தேவன் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். எண்ணத்தில் மாற்றம் வரக்கூடாது. என்ன என்கிட்ட இருக்குது இந்த எண்ணம் வரக்கூடாது. ஏதோ தேவன் அனுமதித்தார், கிடைச்சிருக்கு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்த அப்படின்னா இன்னும் தருவார். இல்லைன்னா வந்தது காணாமல் போயிடுங்க. எப்போ போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆமென். எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்ததில் அகம்பாவம் கொள்ளாமல், ஆணவம் கொள்ளாமல், அதிகாரம் கொள்ளாமல், பொறாமை கொள்ளாமல் அடங்கி இருந்து தேவனை துதித்தால் இன்னும் தருவார். அதனால தான் சொல்றார், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு உண்மையிலே நம்மகிட்ட உண்மை இருக்குதா? ஆமென். எந்த அளவு நம்மகிட்ட உண்மை இருக்குது? ஆமென். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. ரட்சியும் யாவே, ஆமென். பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில், மனுஷரில் குறைந்து போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் அவர் நீதிமான தேடினார்.
நீதிமான் இல்லை என்று கண்டார். இன்னைக்கு உண்மை உள்ளவனை தேடுகிறார். இன்னைக்கு இவனும் இல்லை. அன்னைக்கு உண்மை உள்ளவனை தேடல, இன்னைக்கு நீதிமான தேடல. அன்னைக்கு நீதிமான தேடினார், இன்னைக்கு உண்மை உள்ளவனை தேடுகிறார். யோசிச்சு பாருங்க, யார் இருக்கா உண்மை உள்ளவன்? உண்மை உள்ளவன் அற்று போனான். இல்ல, யாருக்கு யார் உண்மை உள்ளவனா இருக்கிறோம்? பெத்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் உண்மை இல்லை, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் உண்மை இல்லை, சகோதரனுக்கு சகோதரி சகோதரன் உண்மை இல்லை. ஏன்? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ உண்மை இல்லை. ஆனா நடிப்ப, நல்லா நடிப்ப. நீ ஆராதிக்கிற தாயாகிய சபைக்கு நீ உண்மை இல்லை, நடத்துகிற தேவ மனுஷனுக்கு நீ உண்மை இல்லை. எப்படி உனக்கு தேவன் ஒன்று அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் நடத்துவர்? உண்மைன்னா என்னன்னு தெரியுமா? உண்மை இருந்தால்தான் கீழ்ப்படிய முடியும், உண்மை இருந்தால்தான் மனம் திரும்ப முடியும், உண்மை இருந்தால்தான் அவரை தேட முடியும். உண்மைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஆனா உங்ககிட்ட உண்மை இருக்குது? உண்மையுள்ள மனுஷன் மனுஷரில் அற்று போனான், அவன் இல்லை. ஏனென்றால் உண்மையை இன்றைக்கு நாம் வேறெங்கோ வைத்திருக்கிறோம். யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? எந்த விதத்திலும் எனக்கு பிரயோஜனப்படாத சினிமா நடிகர்களுக்கு உண்மையா இருப்போம். எந்த விதத்திலும் எனக்கு எந்த பலனும் தராத அரசியல் தலைவர்களுக்கு நாம் உண்மையா இருப்போம். ஆனால் இம்மட்டும் காத்து நடத்துகிற அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? இல்ல. அதனால்தான் ஒரு இடத்துல உண்மையை தேடுறார். நீதிமொழியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள், ஆமென். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? செய்யறத அநேகருக்கு முன்பாக விளக்குறதுல கில்லாடியா இருக்கிறோம். ஒரு ஏழைக்கு இறங்கிட்டோம்னா, ஐயோ நான் இங்கே கொடுத்தேங்க. அங்கே ரோமன் கத்தோலிக்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அநாத ஆசிரமம் வச்சுருக்கிறாங்க. என் பிறந்த நாளைக்கு போய் அநாத ஆசிரமத்தில் போய் சாப்பாடு போட்டு வந்துட்டேன். ஆட பிசாசு பிடிச்சவனே, அவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது, அவனுக்கு வெளிநாட்டிலேருந்து கிடைக்குது, அவனுக்கு பணக்காரன் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் நீ எதுக்கு கொடுக்குற? அப்படி கொடுத்தா அதை நிர்வாகம் பண்ணுகிற நிர்வாகிக்கு பண லாபம். புரியல நமக்கு. கேட்டா நான் அனாதைக்கு கொடுத்தேன். ரோட்டில் கிடக்க அனாதை கொடுப்பியா? என்ன ஒரு இயக்கத்தில் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இயக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வண்டியில் சாப்பாடு எடுத்து ரோட்டில் நிற்கிற பிச்சைக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சின்ன பாய் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட உதவி செய்கிறாங்க. நான் பாராட்டுறேன் அவங்கள. ஒரு ஸ்தாபனத்துக்கு உள்ளால ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த ஸ்தாபனம் உண்மையிலே பதிவு செய்யப்பட்ட ஸ்தாபனமாக இருந்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு பண உதவி செய்யும், பொருள் உதவி செய்யும். இதுக்கு மேல வெளிநாட்டுக்காரன் பண உதவி செய்வான். இதுக்கு மேல இங்க இருக்கிற பணக்காரர்கள் கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்புறம் நீ எது கொடுக்குற? அதை 4 பேர்கிட்ட தம்பட்டம் அடிக்கிறதுக்கான்னு கேட்டா இல்ல, அது உனக்கு நன்மை பயக்காது. உன்னோடு கூட கஷ்டப்படுகிற, உன்னோடு கூட இல்லாமையில் இருக்கிற, உன்னோடு கூட வறுமையில் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு யார் கொடுப்பா? அது கண்ணுக்கே தெரியாது. உன் கூட ஒருத்தன் நல்ல வஸ்திரம் இல்லாமல் இருப்பான், நல்ல சாப்பாடு இல்லாமல் இருப்பான், நன்றாக படிப்பதற்கு பண வசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய விரும்ப மாட்டோம். தேவனுக்கு இதுதான் ஐயா பிடிக்கும். நீ யாருக்கோ கொண்டு கொடுக்குற பார்த்தியா, அவனுக்கு இல்லை. பிச்சைக்காரன் சொல்லிட்டு எவனுக்கோ கொடுக்குறவனுக்கு இல்லை. ஆமென். உன்னோடு கூட தேவனை ஆராதிக்கிறான் பார்த்தியா, அவன்கிட்ட வறுமை இருக்குதா, அவனுக்கு உதவி செய். இதை நம்ம செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார்? ஆமென். அப்ப தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை என்ன? இந்த அறிவு நமக்கு அவசியம்.
என்னிடத்தில் உண்மையிலேயே உண்மையை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும்? இந்த அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வேத புஸ்தகத்தை திறந்து 3 யோவான் 3வது வசனத்தை வாசிங்க. சகோதரரை வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். எப்படி உண்மை எது தெரியுமா? சத்தியத்தில் நடப்பது இருக்கா? கொஞ்சம் புரியணும் நமக்கு. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு. நாம உலகத்தான போல போய் இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்ன சொல்லுகிறது, நான் அதனுடைய ஊடாய் நான் எப்படி வாழுகிறேன் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எவன்? அவன் சத்தியத்தில் நடக்கிறவன். நீ சத்தியத்தில் நடக்கிறோமா? முதல்ல சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தந்து அந்த 24 மணி நேரத்தில் சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். 24 மணி நேரத்தை உனக்கு தந்த நான் அதில் 2 மணிக்கூர் 40 நிமிடத்தை எனக்கு கொடு என்று சொல்லி ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு பிடித்தவனுக்கு அது புரியாது, பிசாசின் சந்ததிகளுக்கு அது தெரியாது. ஆனால் நான் அப்படிப்பட்ட தவற்றை சொல்வது சரியில்லை. ஏனென்றால் காயினுக்கு கூட அது தெரிந்தது. ஆமென். காயினுக்கே புரிந்தது. நம்ம காயினோடவும் மோசமான பிசாசா? யோசித்து பாருங்களேன். அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ஆனா நம்ம ஜெபம் இல்லை. முதல்ல ஜெபம் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிடங்களை என் தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர் முடமாய்ப்படுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வியாதியாய்ப்படுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் சிறைச்சாலையில் கிடைக்கிறார்கள், எத்தனை பேர் ரோட்டில் கிடைக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் என்னை நிம்மதியாக வாழ செய்த தேவனுக்கு நான் 2 மணி நேரம் 40 நிமிஷங்களை கொடுப்பதற்கு தகுதியில்லை என்று சொன்னால் நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் வாழ முடியும்? ஆனபடியினால் தான் பிசாசானவன் என்னை வஞ்சிக்கிறான். பிசாசனுடைய கிரியைகள் என்னிடத்தில் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது. கேட்டால் எனக்கு ஜெபம் பண்ண முடியவில்லை. ஆனா கொசலம் பாடுறதுக்கு நேரம் இருக்குது, குண்டனி கோல் கேட்கறதுக்கு நேரம் இருக்குது, அடுத்தவனோட கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். தேவ சமூகத்தில் உட்கார மட்டும் நேரம் இல்லை. ஏன்? டயர்டு. அப்பா என்ன டயர்டு தெரியுமா? டயர்டுல உறங்கிடுறாங்களாம், சோர்வுல உறங்கிடுறாங்களாம். என்ன பண்ண சோர்வு? உன் ஆஸ்திக்காக, உன் அந்தஸ்துக்காக, உன் பெருமைக்காக நீ ஏதோ நேரத்தை செலவு பண்ணி நீ டயர்டானேன்னு சொன்னா தேவ சமூகத்தில் ஏன் அதை இழக்கிற? அப்ப உனக்கு உன்னுடைய சாபம், உன்னுடைய பிசாசு, உன்னுடைய போராட்டம் உன்னிட்ட வரும். இது உண்மை. ஜெபம் குறைஞ்சா போராட்டம் ஜாஸ்தியாகும். எனக்கு தெரிஞ்ச உண்மைதான். நான் இத்தனை வருஷம் வேதத்தை வாசித்து அவருடைய ஊழியத்தை செய்கிறதில் நான் அனுபவப்பட்டவன் என்னவென்று சொன்னால், யார் ஜெபிக்கிறானோ அவன் சத்துருவை ஜெயிப்பான். ஜெபத்தில் அவ்வளோ வல்லம் இருக்குதுங்க. எங்க ஒன்று தெரியுமா? பூட்டி அடைக்கப்பட்ட கதவு திறக்கும், கட்டி போட்ட சங்கிலி உடையும். எதுல? ஜெபத்தில். உனக்கு நம்பிக்கை வரல, அதனால ஐயோ என்ன பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான், ஐயோ என்ன பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அது எப்போ போகும்? நீ போராடாம அந்த பிசாசு உன்னை விட்டு போகாது. நீ போராட்டத்துக்குள்ள அடங்கி போறதுனால தான் நித்திரை மயக்கத்தின் ஆவி உனக்கு வருது. முதல்ல வரல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவன் எனக்கு என்னை உண்மை உள்ளவன் என்று காண அவர் சத்தியத்தை தந்திருக்கிறார். ஆனா நான் அந்த சத்தியத்தில் உண்மை இல்லை. அப்புறம் எப்படி நான் உண்மை உள்ளவன்? சத்தியம் என்ன ஜெபிக்க சொல்லுது, சத்தியம் என்ன தசோபாகம் கொடுக்க சொல்லுது. ஆமென். வெந்தயத்திலும் ஒத்தலாமலும் ஜீரகத்திலும் தசோபாகம் கொடுக்கிற நீங்கள் நீதியிலும் இரக்கத்திலும் அன்பிலும் தசோபாகம் கொடுங்கள். கொடுக்கிறீங்களா? எத்தனை பேர் கொடுக்கிறோம்? இதையும் செய், அதையும் விட்டு விடாது. புதிய ஏற்பாட்டு நாட்களில் சொல்லப்பட்ட நீதி, இரக்கம், அன்பு, இதை செய், அதை 10ல் 1 விட்டு விடாதீரு
சொன்னாரா இல்லையா? ஒன்ன செய்யற 10 கற்பனையில ஒரு கற்பனையை மீறினா உனக்கு கற்பனையின் பலன் இல்லை. ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும். வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணா வீட்டில் தூங்குறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா வேலைக்கு போறது இல்லை. செய்ய வேண்டியதை கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். தேவன் கொடுத்த சட்டத்தினுடைய ஊடாய் நீ இல்லை அப்படின்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவார். வேலைக்கு போறதுக்கு எப்படி போற? அப்ப குறுக்கோலிக்காது, அப்ப தூக்கம் வராது, அப்ப சோர்வு வராது. வேலைக்கு என்ன பணம், அது பணம், அது வருமானம், அது சம்பளம். அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுற? தேவ சமூகத்தில் இல்லைன்னா குறுக்கோலி வந்துடும், அப்புறம் வேலைக்கு போக முடியாது. பிசாசு பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவேன், அப்புறம் வேலைக்கு போக முடியாது. வீட்டில் கஷ்டங்களை கொண்டு வந்து விடுவார், அப்போ வேலைக்கு போக முடியாது, அப்போ சம்பளம் காணாம போயிடும். பணத்தை மட்டும் நம்பி தேவனை நம்பாத. பணத்துக்காக மட்டும் தேவ சமூகத்தில் வராத. ஒன்னு அர்ப்பணிக்கணுன்ற எண்ணத்தோட வா. நான் என் தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவன், என் தேவனால் நான் மீட்டுக் கொள்ளப்பட்டவள், நான் அவருடைய பிள்ளை என்கின்ற உணர்வு இருக்கணும். இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில் சூனியம் வந்துடும், கஷ்டம். அப்போ சத்தியத்தில் நடக்கணும். இரண்டாவது எசேக்கியேலுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று யாவாகிய ஆண்டவர் சொல்கிறார். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொள்ளுகிறவன் உண்மை உள்ளவன், அவன் நீதிமான். எப்படி? தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். நீ எப்படி இருக்கிற? வேலைக்கு போனா வேலைக்காரங்க சொல்ற வேலையில சொல்லக்கூடிய எஜமான் சொல்றதை கீழ்ப்படுகிறோமா இல்லையா? இல்லையா? ஐயா நீங்க வேலைக்கு போறீங்க ஐயா, வேலைக்கு போனால் உங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார் இன்னைக்கு 9 மணி வரை வேலை செய்யணும், இருப்பீங்களா இல்லையா? இல்லைன்னா சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன செய்கிறது? 9 மணி வரை இருக்கணும். ஐயா நான் மத்தியானம் சாப்பிட்டேன், இப்போ பசிக்குது, அதனால கொஞ்சம் சாப்பிட்டு விட்டா வீட்டுக்கு போய் அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கு மட்டும் நம்ம உடம்பும் நம்முடைய மனசும் ஒத்து வருது. ஆனா தேவ சமூகத்தில் நம்முடைய மனசும் உடம்பும் ஒத்து வரலையே. என்ன காரணம்? பண ஆசை, பதவி வெறி. ஐயா அப்படிதானே ஐயா? காசு சம்பளம் கிடைக்கணும்ல, அதுக்காக தானே இன்னைக்கு என்ன செய்யறாங்க? 5 மணிக்கு டியூட்டி முடிக்கணும், 9 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கிறோம் அப்படின்னா பணம். நீ பணத்தை நம்புறதுனால தான் பண பிரச்சனை உனக்கு வருது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இது மாயைன்னு அறியணும் நீ முதல்ல. அதுக்கு தான் சொல்றார் கற்பனையை கைக்கொள். நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதை செய். நான் கழிஞ்ச நாளில் எசேக்கியேலை பற்றி வாசிச்சேன். அவனை பார்த்தா அவன் சொல்றான், அவனுக்கு மேல ஒரு பெரிய ராஜா, உலகத்தையே ஆளக்கூடிய ராஜா. அவனை கண்டு எல்லா ராஜாக்களும் பயப்படுவாங்க. இவன் சோட்டா ராஜா, இவன் பயப்படவே மாட்டான். ஆனா பயப்படாம இருந்து என்ன சும்மா இருக்கல்ல. வேதம் சொல்லுது, மோசையினால் கற்பிக்கப்பட்ட கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கைக்கொண்டார், விக்கிரக ஆராதனைகளையும் விக்கிர தோப்புகளையும் தகர்த்தெறிந்தான். ஆனபடியினால் அவன் ஜெயித்தான். அவனுக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி 1,85,000 யுத்த வீரர்களை கொன்று குவித்தான். ஏங்க எசேக்கியேல் ஒன்றும் செய்யல. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அப்ப தேவனுக்கு உண்மையா இருந்தா தேவன் என்னெல்லாம் செய்யறாரு? நமக்கு சொல்றோம் பிசாசு பிடிச்சி ஆடுறோம், எனக்கு பிசாசு போகல. உண்மையா இருந்து பாரு, அவர் என்ன செய்வார்னு பார்ப்போம். பிரச்சனை உன்கிட்ட இருக்குது, தேவன்கிட்ட இல்ல. நீ தேவன் மேல பழி போடாத, சபைக்கு மேல பழி போடாத, ஊழியக்கார மேல பழி போடாத. பழி உன்னை சுமரும். உனக்கு புரியல?
நம்ம பாஸ் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும். எதுக்கு அவர் கோபமாக பேசுகிறார் தெரியுமா? பாஸ் கோபப்படுறாருல, நம்ம திருந்தி பார்ப்போமே அப்படின்னு. யாராவது திருந்துறீங்க? வாத்தியார் அடிக்காத பிள்ளை திருந்தாது. ஆனால் இன்றைக்கி என்னமோ கவர்மெண்ட்டு அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டான். அதனால தான் இன்றைக்கி எல்லாம் நடக்குது ஸ்கூலுக்கு உள்ளால. தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கஞ்சா அப்படின்னு எல்லாம் உள்ளே இருக்குது. சாராய கடையில் போய் பார்த்தீங்கன்னா, பிராண்டி கடையில் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் போய் சாராயம் வாங்கிட்டு இருக்குது. ஏன் அடிக்கக்கூடாது? அடி செய்கிற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டோம். இது புரியல. பிரம்பை கையால் ஆதவன் பிள்ளையை பகைக்கிறான். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கிறது தண்டனையின் பிறப்பினால் அவன் என்ன செய்? அந்த மதியினத்தை மாற்றணுன்றாரு. இதனால தான் ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா, அவன் பிரம்பெடுத்து சாத்தணும். இன்னைக்கு பிரம்பல் கையால் எடுக்காத ஊழியக்காரருடைய சபையில் பாவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தை பாவம் என்று சொல்ல மாட்டாங்க. சத்தியத்தை சத்தியத்தின்படி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. எச்சரிப்பின் சத்தங்களை கொடுக்க மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியல. ஆனால் விசுவாசி என்ன செய்? காணிக்க கொடு, தசமமாக கொடு, பொருத்தனை செய்ய, பை காணிக்க கொடு, இல்லை சோத்திர காணிக்க கொடு. இதைத்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர அவனுடைய பாவத்தை குறித்தும் அவருக்கு வரக்கூடிய இக்கட்டை குறித்தும் சொல்லக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கு இல்லை. அவன் பாவத்தை அவனுக்கே சொல்லணும். முடியுமா? தேவன் இதைத்தான் இந்த பலிப்பீடத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். காரணம் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோன்றது அறியணும். நம்மிடத்தில் உண்மை இல்லை. கட்டளையை கை கொள்கிறவர்களோ நியாயப்பிரமாணத்திற்கு உறுதுணையாக இருந்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்களாகவோ நாம் இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்முடைய மனம் போன போக்கில் இருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உன் குடும்பத்தில் நீ உன்னை மனம் போல இருந்து பாரு. உன் புருஷன் என்ன செய்வான்? உன் பொண்டாட்டி என்ன செய்வா? கொஞ்சம் யோசித்து பாரு. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்னு யோசிக்கணும். அவருக்கு உண்மையாய் சத்தியத்தில் நட, அவருக்கு உண்மையாய் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள். ஆமென். நெகேமியாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமேரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆபிரகாமுடைய இருதயத்தினுடைய உண்மை நிமித்தமாய் தேவன் அவன் சந்ததிக்கு கொடுத்தார். நீ எப்படி? உனக்கு வேணும் இல்ல? உன் பொண்டாட்டிக்கு வேணும், உன் பிள்ளைக்கு வேணும், உனக்கு வேணும், உன் மாப்பிள்ளைக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும்ன்ற கொள்கை இருக்குது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எல்லாருக்கும் வேணும். கொடுப்பாரா? இருதயம் எப்படி இருக்குது? இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? இருதயத்தில் தேவன் இருக்கிறாரா? வளர கஷ்டம். நாம மாறணும். பெற்றுக்கொள்வதற்காக மாறணும். எனக்கு ஒருவரிடத்தில் ஒரு உதவி வேண்டும் என்று சொன்னால் நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவரிடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவி எனக்கு வேணும் என்றால் அவர் சொல்லுகிற தவறான காரியத்திற்குள்ள நான் கடந்து போக வேண்டும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு ஒரு ஆள்கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கேட்குறேன், சும்மா கேட்குறேன், ஃப்ரீயாக கேட்குறேன், ஏன்னா அவன் எனக்கு கொடுங்க 1 லட்சம் ரூபா. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்வியா? நான் அவனுக்கு தந்துடுறேன். 1 லட்ச ரூபா எனக்கு அத்தியாவசியம். நான் என்ன செய்வேன்? தப்பு தான் பண்ணுவேன். பணம் வேணும்னா தப்பு பண்ணி தான் ஆகணும். நம்ம தப்பு பண்ணுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. தப்பு பண்ணி பணத்தை வாங்குறோம். தேவன் அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தப்பு தண்டை பண்ணாத, நான் உனக்கு தரேன், எனக்கு உண்மையாயிரு, என் வசனத்திற்கு கீழ்ப்படி, என் வசனத்தின்படி நட, உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. தப்பு தண்டை பண்ண சொல்லலையே. உன்னை நான் என்னுடைய சித்தத்தின்படி நடத்தி உன்னை நான் உயர்த்துவேன். உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, அதை நான் உனக்கு தருவேன். ஆனால் நீ எனக்கு உண்மையாக இருக்கணும். உன் இருதயம் எனக்கு உகந்ததாக இருக்கணும். முடியுமா? இல்லை. நம்ம இருதயம் பிசாசோடு உட்கார்ந்துருக்குது, பாவத்தோடு உட்கார்ந்துருக்குது, பாரம்பரியத்தோடு உட்கார்ந்துருக்குது. ஏன்?
நம்முடைய சாபத்தோட உட்கார்ந்து இருக்குது, நம்முடைய குடும்ப பிரச்சனைகள்ல உட்கார்ந்து இருக்குது. அதனால நமக்கு நிம்மதி வரமாட்டேங்குது. எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? அல்லேலூயா. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 51:5-6 வாசிங்க. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், ஆமென். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். ஆமென். உண்மையாயிருப்பதற்கான காரணம் நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். தேவ சமூகத்தில் கேட்குறோமா? பணம் தாரும் ஆண்டவரே, சொத்து தாரும் ஆண்டவரே, இருக்கிற கடன் பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே, எனக்கு சத்ரு வந்திருக்கிற ஆண்டவரே, பிசாசை மாற்றும் ஆண்டவரே, இதைத்தானே கேட்குற. என்னைக்காவது என் இருதயத்தை உமக்கு பிரியமானதாக மாற்றும் என்று கேட்கிறாயா? எப்படி ஒன்னவா அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனா மாற்ற போறார்? இத்தனை பெரிய பொல்லாப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் எப்படி உண்மை உள்ளவராய், உண்மையில் நம்பிக்கை உள்ளவராய் இருப்பார்? ஏதோ களத்தி போட்டுட்டு வந்துட்டு வெள்ளை சாரி கட்டியிருக்கிற, வெள்ளையும் போட்டிருக்கிற, இதுக்காக ஒன்று அவர் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா மாற்றவே மாட்டார். ஆமென். நகை முக்கியம் இல்லைங்க, உன்னுடைய வாழ்க்கை முக்கியம், உன்னுடைய இருதயம் முக்கியம், உன்னுடைய செயல்பாடு முக்கியம். அது இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. அப்ப உள்ளத்தை மாத்தணும், உண்மையாயிருக்க இருக்குதா? அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 18வது சங்கீதத்துல 23 அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து, ஆமென், என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். பாத்தீங்களா? மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நம்முடைய இருதயம் ஃபுல்லா பாவத்தில உட்கார்ந்து இருக்குது, பாரம்பரியத்தில உட்கார்ந்து இருக்குது. எப்படி துர்க்குணம் நீங்கும்? கொஞ்சம் யோசித்து பாரு. ஒரு செகண்ட் எந்த சிந்தனை இல்லாம உட்கார்ந்து பாரு. ஒரு செகண்ட் இருக்க முடியுதா உன்னால? அப்புறம் எப்படி 1 மணி நேரம் இருப்ப? இருதயத்தை ஒருமுறைப்படுத்தி தேவ சமூகத்தில் உண்மையா இருக்க முடியுதா என்று கேட்டால் இல்லை. சிந்தனை மாறுது. ஜெபம்ன்ற பேர்ல போய் உட்கார்ந்து இருந்தாலே தப்பா யோசிக்கிறோம். ஜெபம்ன்ற பேர்ல உட்கார்ந்து இருந்தா எண்ணங்கள் மாறுது, வாயின் வார்த்தை மாறுது. யோசிங்களே. கண்ணடைச்சிருந்து ஜெபம் பண்ண சொன்னா நாங்க கண்ணடைச்சிட்டு இருக்கிறோம், நாங்க எதையும் பார்க்க மாட்டோம். என்ன பிரயோஜனம்? இருதயம் தான் வேற எங்கேயோ போயிடுச்சு. இருதயம் எதையோ நினைச்சு சிந்திச்சுக்கிட்டு இருக்குதே. என்ன பண்றது? தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது, தேவன் சொல்ற சத்தியத்துல நீ உண்மையா இருக்கிறேன்னு தான் கேட்கிறாரே தவிர அடுத்தவனுக்கு கொடுத்தியா, அடுத்தவனுக்கு எடுத்தியா, அடுத்தவனை அடிச்சியா, அடுத்தவனை பிடிச்ச இதெல்லாம் கேட்கல. அவருடைய சத்தியத்தில் நடக்க உன் இருதயம் அவரை மட்டும் நம்பி இருக்கணும். முடியுமா? அல்லேலூயா. என்ன வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உபத்திரம் வந்தா உண்மை வருமா? என்ன நியாயம்? உபத்திரம் வந்தா உபத்திரவத்தினுடைய ஊடாய் ஓடிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சிடுங்க. தேவ சமூகத்தில் ஒரு காரியத்திற்காக நீ புறப்பட ஆயத்தமாக இருந்தால் உன்னை வஞ்சிக்கிற பிசாசு முதல்ல உன்னிடத்துல செய்யற காரியம் என்ன தெரியுமா? ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்து கொடுப்பான், ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பான். ஏன்னா நீ தேவ சமூகத்தில் போக கூடாது. இதுக்காக அவன் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்றான். உனக்கு புரியணும், இது பிசாசினால் உண்டானது, இது சத்ருவினால் உண்டானது. நான் தேவ சமூகத்தில் போவதற்கு எனக்கு ஒரு தடை. அப்ப இந்த தடையை உடைத்து விட்டு நான் தேவ சமூகத்தில் போகணும்ன்ற எண்ணம் உருவாகணும். ஆனா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவ சமூகத்தை மறந்துட்டு பிரச்சனைக்கு பின்னாடி ஓடுவான். பிசாசு கை கொட்டி சிரிக்கும். ஆகா, இவன் தான் என் பையன், இவன் தான் என் பொண்ணு, எனக்கு பிரியமான வந்துட்டான். ஏன்? தேவன் கூப்பிட்டார்.
ஆனால் தேவனுக்கு பின்னாடி போனால் இந்த பிரச்சனை சர்வசாதாரணமாயிரும், நானே ஓடி இருப்பேன். இப்போ என்னாச்சு, இவன் தேவனை விட்டுட்டு என்ன பிடிச்சிக்கிட்டான், நம்ம இவனை எப்படி வேணாலும் வாழ வைக்கலாம். இதுதான் இன்னைக்கு பிரச்சனையின் மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், நிந்தையின் மேல் நிந்தை, அவமானத்தின் மேல் அவமானம். தேவனை தேடி பாரு, வரும் எல்லாம் தோற்று போகும். எவனாலையும் உன்னிட்ட ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நான் கழிந்த நாளில் ஒரு வார்த்தையை வாசித்தேன். நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறபடியினால் நீ செய்த தவற்று நிமித்தம் உன்னை நான் தண்டியாய் விட மாட்டேன், தண்டிப்பேன். ஆனால் சத்துருவை தண்டிப்பது போல அல்ல, மிதமான தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன். தண்டனை உண்டு, தண்டனை கொடுப்பேன். ஆனா அந்த தண்டனை அவனுக்கு கொடுத்த மாதிரி உனக்கு இருக்காது. நீ அவனா இருந்தா மொத்த தண்டனை உனக்கு தான். நீ ஒருவேளை என்னுடைய பிள்ளையாக இருந்தால் சத்ருவுக்கு கொடுக்கிற தண்டனை, சாத்தானின் பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த வார்த்தை உண்மையா சொல்றேன், அதிசயம். நீ எனக்கு உண்மையா இருந்தா, நீ தப்பு பண்ணிட்டா நான் உனக்கு தண்டனை தருவேன். ஆனா அந்த தண்டனை மற்றவருக்கு கொடுக்கிறபடி இல்லை. அந்த தண்டனை உனக்கு லகுவாக இருக்கும். அந்த தண்டனையிலிருந்து நீ என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாயிடுச்சு. என் தேவனிடத்தில் இவ்வளவு பெரிய இரக்கம் இருக்கிறதா? அவருடைய பிள்ளைக்கென்று அவர் எவ்வளவு பெரிய இரக்கத்தை வைத்திருக்கிறார். பிசாசனுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனை வேறை, அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனை வேறை. உடனே இங்க இருக்கணும், அப்பா நாங்க எல்லாம் தப்புனோம், அப்ப நாங்க எல்லாம் அவருடைய பிள்ளை தானே, நினப்பு பிளப்ப கெடுக்குமா. எங்க ஒரு நாள் ஒரே ஒரு நேரம் மனம் திரும்பினியோ திரும்பலையோ எனக்கு தெரியல. அதுவரைக்கும் செஞ்ச பாவத்திற்கு பாவ மன்னிப்புக்கு வேண்டி ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கு பிறகு செய்யற பாவத்தை எல்லாம் பிள்ளை எங்க கொண்டு போடுறதுமா? பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பியா? உன்கிட்ட தானே இருக்குது. நான் கேட்கறது பதில் உன்கிட்ட தானே இருக்குது. இப்ப நீ தேவனுடைய பிள்ளையா? ஜெபிக்கல அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. ஆராதனைக்கு ஸ்தோத்திர பகுதியில் வரலன்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. சபையில 2 நாள் ஆராதனை இருக்குது, ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை ஒன்னு வெள்ளிக்கிழமை. நீ ரெண்டையும் ஏமாத்துற அப்படின்னா தேவன் உன்னை ஏமாற்றுவார். நான் சொல்றது புரியலையா? தேவன் உன்னை ஏமாற்றுவார். வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் தேவ சமூகத்தில் கொடுக்கல? பிசாசு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் தேவனுக்கு கொடுக்கல? அப்போ ஒரு நாள் நீ கைவிடப்படுவ, கண்டிப்பா கைவிடப்படுவ. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை இல்லை. வர சொன்ன உபத்திரம் ஒரு இடத்தில் வரும், அனுமதிக்கப்பட்ட காரியம் ஒரு இடத்தில் வரும், அதுல மாற்றம் இல்லை. வராம இருக்கணும்னா நீ மனம் திரும்பணும். நான் சொல்றது சரி தானே? மனம் திரும்பி அவருடைய பிள்ளை ஆயிடு. அவர் சொல்றாரு, நான் நியமிக்கப்பட்ட தண்டனையை உனக்கு நான் தரமாட்டேன். அதனால தான் சொல்றார், 10 நாள் உபத்திரவப்படுவாய். உபத்திரம் வரும், ஆனா மரண பரியந்தம் உண்மையா இருந்தால் ஜீவகிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். ஏங்க, உண்மை உள்ள மனுஷனுக்கு ஜீவகிரீடத்தையே கொடுப்பாராம். அவருடைய ராஜ்யம் அது. இங்க இல்லைங்க ஜீவகிரீடம், அது அவருடைய ராஜ்யம். ஒரு நாள் என்னை வாழ வைத்தது இந்த வசனம். எஸ், குட்டிப்பாறையுள்ள சபையில கஷ்டத்தின் மேல் கஷ்டம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், போராட்டத்தின் மேல் போராட்டம். பெத்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வழி இல்லை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டேன் இந்த வேதத்தினுடைய ஊடாய். அப்பதான் ஒரு ஊழியக்காரர் வந்து என் மனைவிட்ட சொன்னார், பாஸ்டர் நல்ல பாஸ்டர், ஆனா அவர் சரியில்லை. ஜனங்கள்கிட்ட போய் வெட்டுக்கத்தி எடுத்து வெட்டக்கூடாது, அன்பா பேசணும். அப்பதான் அன்புக்கு கட்டுப்பட்டு ஜனங்கள் வாரி வாரி கொடுப்பாங்க. பாருங்க, என் பிள்ளைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டேன். உங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியுதா? உண்மை, 1 வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, இல்லாததுனால முடியல. அந்த ஊழியக்காரன் வந்து என்னட்ட கேட்டான். ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியக்காரனுடைய நிலை என்ன, அவருடைய சபை என்ன, அவருடைய குடும்ப நிலை என்ன என்பது என்னுடைய சமூகத்தில் கேள்விக்குறி. ஆனால் தேவன் என்னை அவருக்கு உண்மை உள்ளவன் என்று கண்டபடியினால் என்னை எப்படி நடத்துறார் என்று எனக்கு தான் தெரியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்றேன்ல, இந்த கால்
ஒருவேளை பாலுக்கு வேண்டி முட்டி போட்ட கால். இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல, மாற்றிட்டா தெரியுமா? ஏன்? என்னை ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மை உள்ளவன் என்று கண்டார். அவர் கண்டபடியினால் இந்த கனமான ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். இந்த ஊழியத்தில் நான் உண்மை உள்ளவனாக இருக்க என்னை இம்மட்டும் தாங்கி நடத்துகிறார். இது அவருடைய சுத்த கிருபை. அதனால தான் இன்னும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த எச்சரிப்பு சத்தம் பொய்னா சொல்லு, மாத்திடுவாரு. இல்ல, ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் உன்னுடைய காரியங்களை உனக்கு சொல்லுகிறார். நீ கீழ்ப்படியல, அதனால அது உன்னிட்ட இருக்குது. அதனால தான் உன்னுடைய உபத்திரம் என்ன செய்யல, போக மாட்டேங்குது. சிலர் நினைக்கிறாங்க என்கிட்ட உபத்திரவமே இல்லை. ஆனால் இருதயத்துக்கு தெரியும், என் வீட்டில் பிரச்சனை, என் வீட்டில் போராட்டம், என் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, என் பிள்ளைக்கு பிரச்சனை, எல்லாம் தெரியும். ஆனால் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். இரு, என்ன பண்ணுறது? கையில் காசு வந்த உடனே எல்லாம் போமான்னு கேட்டால் போகாது. காசு உழைப்புக்கேற்ற கூலியை தந்திருக்கிறார் என் தேவன், அனுமதித்திருக்கிறார். ஆனால் உனக்கு புரட்டாசி தான் புறம்பு கிடக்கு தெரியுமா? உன்னை புரட்டி போடும் சக்தி ஒன்று பிறமை இருக்கு. அதை நீ இன்னைக்கே நினைத்து மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அதனால சொல்றார், 10 நாள் உபத்திரப்படுவாய். மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். என் தேவனுக்கு தேவை உன்னிடத்தில் உண்மை. உண்மை மீன்ஸ் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது. ஆமென். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, இதுதான் உண்மை. உண்மையா இருந்து பாரு. அந்த உண்மையினுடைய ஊடாய் ஜெபம், உபவாசம், தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆராதனையில முதல் ஆளா வந்து உட்காரணும். முடியுமா? உண்மை சொல்றேன், இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆராதனையுடைய தொடக்க பகுதி உண்மையா சொல்றேன், உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணன் வந்து உட்கார்ந்துட்டு இருந்ததுனால, அண்ணன் வந்து தொடங்கிட்டாங்கன்னா இன்னைக்கு எனக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்காது. அண்ணன் அங்கே இருந்ததுனால உண்மையா சொல்றேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா தேவன் எதையோ ஒன்றை நடத்தினார், அவருக்கு சித்தமானதை அவர் செய்து முடித்தார். யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லுகிறேன். நீ பிரியமானவனா பிரியம் இல்லையான்னு உனக்கு தான் தெரியும். வாசி பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். நாங்க என்னடா எங்க பிரச்சனையே, எங்கிட்ட இருக்கிற பிசாசை, எங்கிட்ட இருக்கிற வியாதியை, எங்கிட்ட இருக்கிற துன்பத்தை, எங்கிட்ட இருக்கிற கடனை, எங்கிட்ட இருக்கிற போராட்டத்தை, நாங்க செய்யற வேலையில இருக்கக்கூடிய வேலை பழுவ, ஆமென், இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் யோசிக்க முடியுமாம்மா? என்னம்மா இப்படி இருக்கிற? வேதம் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிரு, மாற்றமில்லை. மாறாத ஒரு வல்லமை, உண்மையை நம்பு அப்படின்றார். ஆமென். சகரியாவுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஆமென், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். எஸ், பேசுறது உண்மையை பேசு. பேசுற பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, உன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினைக்கிற, மாறல்ல, படு பாதாளத்துக்கு அஸ்திபாரம் போட்டிட்டு இருக்கிற. ஏன்னா உண்மை இல்லை. எபேசியர் 4:25 கூட அதை சொல்லுவார், வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யே பேச கடவன். உண்மையை எப்படி பேச முடியும்? அடுத்தவங்கிட்ட பொய்யத்தான் பேச முடியும். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லித்தான் ஆகணும், அப்பதான் நமக்கு நன்மை உண்டாகும். பொய் சொல்லலைன்னா நமக்கு நன்மை உண்டாகுமா? உண்டாகுமா? உண்டாகாது. அண்ணன் சரியா தலாட்டுறது இல்ல, பொய் சொன்னாதான் நன்மை உண்டாகும். இதான் உண்மைங்க. அண்ணன் சும்மா தலாட்டல, எல்லாருடைய நினைப்பு இதுதான். இவங்கிட்ட நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னாதான் இந்த காரியம் நடக்கும். ஆமீன். அண்ணன் உண்மையிலே ஒரு பொய் சொல்லிட்டு தான் வராப்புல. என்ன, ஆராதனைக்கு போறேன்னு சொன்னா நான் இல்லை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வராப்புல. ஆமா,
இது தேவனுடைய வீடு, அந்த வீட்டுக்கு தான் வராப்புல. பேசியாசுவா அண்ணா அப்படிதானே? ஆமா, அவன் பார்வையில் அது பொய்யா இருக்கும் ஒரு நாள். ஆனா இங்க என்ன நடக்குன்னா தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். பேசியாசுவா அல்லேலூயா. அடுத்து சொல்றார் தீத்துவனுடைய புஸ்தகம் 3:8. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆமென். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி ஆமென். நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எதை குறிச்சு? இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். உன்னுடைய கிரியைகளை குறித்து நீ உண்மையா இருக்கணும். புரியுதா? உன்னுடைய கிரியை தேவனுக்கு உண்மையா இருக்கா? கை முடக்கிட்டு உறங்குறது தான் தேவனுக்கு உண்மையா? கெட்ட சொப்பனங்கள் பார்த்து தூங்குவது தான் தேவனுக்கு உண்மையா? பயமுறுத்துகிற பிசாசின் கிரியைகளை பார்த்து தூங்குவது தான் தேவனுக்கு பிரியமா? இல்லை. ஆனா அதானே உனக்கு நடக்குது. தூக்கத்துல பயம், தன்னை அறியாமல் பிசாசின் போராட்டம். ஏங்க தூங்கிட்டு இருக்கிறவங்க ராத்திரி உண்மையிலேயே படுத்திருக்கிற இடத்தை விட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அறைக்கு போவியா? பயம் இல்லாம போவியா? நீ தேவனை நம்பினால் யாஷ்வமேஷியா உன்னோடு கூட இருந்தால் ஒருவேளை உன்னுடைய சரீரம் நித்திரைக்குள் கடந்து போயிருக்கும், உன்னுடைய ஆத்துமா அவரை துதித்து கொண்டிருக்கும். அப்ப உன்னை பார்த்து பிசாசு பயப்படுவானே தவிர எந்த சக்தியை பார்த்து நீ பயப்பட மாட்ட. ஏன்னா உன்னுடைய கிரியையில உண்மை இல்லை. கிரியைகளில் உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்றார் பாருங்க, சங்கீதங்களுடைய புஸ்தகம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, கூப்பிடுறதுன்னா என்னங்க? அவரை நோக்கி கூப்பிடுறதுன்னா என்ன? ஜெபம். ஜெபத்துல உண்மை இருக்கா? கான்செப்ட் இதுதான். இங்க நிறைய பேர் ஜெபிக்கிறதே இல்லை. ஜெபம்னா வேப்பங்காய் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அருளி எதைய அரைச்சு குடிச்சா மூச்சோட மறந்துடுவானா. அதுபோல இவங்களுக்கு வேப்பங்காய் இல்லை, அருளி விதை. எது? ஜெபம். ஐயோ ஜெபத்துக்கு போனா எங்கிட்ட இருக்கிற பிசாசு ஓடிப்போமே, வேண்டாம், ஜெபம் வேண்டாம். அது மாமனா இருக்குது, புருஷனா இருக்குது, பொண்டாட்டியா இருக்குது, பிள்ளையா இருக்குது. ஆமென். அதனால அதை விட்டுறக்கூடாது. ஜெபம் மட்டும் நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அவன் நம்ம கூட இருக்கணும்ல, வாழணும்ல, நம்மமும் வாழணும்ல. பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவார், தேவனும் அப்படிதான் சொல்லுவோம், பைபிளும் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பிசாசு கூட வாழ்ந்தாதானே வாழ முடியும். அப்படித்தானேப்பா? அந்த பக்கம் அங்க. ஆமென். வாழ்ற வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல. அப்படிதானே பிள்ளை ஐடியா? நான் பிசாசு கூட வாழ்ந்தாதானே எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஜெபத்தில் உண்மையா இருக்க முடியல. என்னதான் பிரச்சனைனாலும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அது நடக்கட்டு. இப்பதான் சில்லறை கிடைக்குது இல்ல. தப்பான வழியிலையோ சரியான வழியிலையோ நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ ஏதோ ஒரு வழியில சில்லறை கிடைச்சிட்டு இருக்குல்ல, அது போதும் எனக்கு. பின்னாடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, பின்னாடி போராட்டம் வந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் நீ கைவிடப்படுவாய், ஒரு நாள் நீ அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு வரும். அதுக்காக இப்பவே ஜெபத்தை பண்ண. வாழணுன்ற எண்ணம் இருக்குல்ல, வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே, நல்லா வாழ பாரு. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 4:24. அடுத்த உண்மை எங்க இருக்கணும் பாருங்க. ஒன்னு ஜெபத்துல இருக்கணும், இப்ப எங்க இருக்கணும்? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எப்படி ஆராதனை உண்மையா இருக்கணுமா? இருக்குது. என் பொண்டாட்டிக்கு வையா, என் மாப்பிள்ளைக்கு வையா, என் பிள்ளைக்கு வையா, என் கொள்ளு பேரனுக்கு வையா, என் பேரக்குட்டிக்கு வையா. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு ஆராதிக்க போக முடியுமா? ஆராதனைக்கு போகலாம், கடவுள் அங்கே காத்துட்டு இருப்பார் நமக்கு. ஆனால் மனுஷன் காத்துட்டு இருப்பானா? அது வளர கஷ்டம். ஆமீன்.
எந்த அளவுக்கு இந்த உலகத்தை நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார். நீ ஒரு நாள் கைவிடப்படுவாய், அதில் மாற்றம் இல்லை. அனாதையா நிக்கிற நேரம் நீ இன்னைக்கு நேசிக்கிறியே, நேசத்தால தேவ சமூகத்தை விடுறியே, அது உனக்கு உதவி செய்யாது. இதுதான் உண்மை. ஒரு நாள் உன்னை விட்டு எல்லாம் தூரம் போகும், எல்லாம் தூரம் போகும். நீ ஒரு நாள் கைவிடப்படுவாய். இதுதான் உண்மை. அப்ப இன்னைக்கு தேவனை பிடிச்சுக்கிட்டா, தேவன் உன் கூட இருந்தா, உன் சத்துருக்கள் எல்லாமே இச்சகம் பேசி அடங்கி உன் கீழே இருப்பான். அப்ப ஜெபத்துல உண்மை, ஆராதனையில் உண்மை, இருதயத்தில் உண்மை, சத்தியத்தில் உண்மை, சிந்தையில் உண்மை இருக்கா? ஆமென். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஊழியம் செய்ய போறேன், நான் ஊழியத்துக்கு போக போறேன், நான் அந்த ஊழியம் செய்ய போறேன், நான் இந்த ஊழியம் செய்ய போறேன். சொன்னதெல்லாம் பிசாசுக்கு ஊழியம் செய்யறதுக்காகும். வாசிங்க. என்னை பலப்படுத்துற நம்முடைய யாவாகிய அர்ஷமிசானுடைய உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நீ சொன்னதெல்லாம் பிசாசே கையிலாகி இருக்குது. உன்னிடத்தில் உண்மை இருந்தால் நீ ஊழியம் செய்திருப்பாய், ஊழியத்தில் உண்மையா இருந்திருப்பாய். உன்னிடத்தில் உண்மை இல்லை, ஆனபடினால் தேவன் உன்னை உபயோகப்படுத்த மறுத்து விட்டார். இதுதான் உண்மை. ஆமென். ஆனா இந்த பிள்ளை சொன்னாப்புல, ஜெயில் ஊழியமா ஆஸ்பத்திரி ஊழியமா, இதோ ஒரு ஊழியத்தை சொன்னாராம். முடியுது. அவர் சொல்லுவாரு, உனக்கு கேட்கும், நீ வேணும்னா ஒப்பு கொடுப்ப, பிரச்சனையே இல்லை. ஆனா நீ தேவனுக்கு உண்மை இல்லை என்று சொன்னால் உன்னால ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியம் சாதாரணப்பட்டதில்லை. ஊழியம் வேற. ஊழியன்ற போர்வையில் பிசாசுக்கு அடிமையா இருந்தால் ஊழியம் செய்ய முடியாது, அது வேற ஊழியம். இந்த ஊழியத்தில் உண்மை இருந்தால் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். மனசுத்தம் இல்லாம, போராட்டம் இல்லாம, பிசாசுக்கு அடிமை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். முடியுது? ஏன் ஊழியம் தானே செய்றீங்க, எங்க செய்ய முடியுது? நேத்து செஞ்சோம், இன்னைக்கு செய்யணும்னா என்ன நடக்கணும்? நீ தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அப்ப ஊழியத்தில் உண்மை, இருதயத்தில் உண்மை, கிரியையில் உண்மை, ஜெபத்தில் உண்மை, ஆராதனையில் உண்மை. ஏன் வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுது, பாடுகளில் உண்மை. பாட 10 நாள் தான் வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு போறதுக்கு எத்தனை நாள் கொடுத்தாரு தெரியுமா? 400 நாள் தானே கொடுத்தாரு. உனக்கு புத்தி இல்லை, அவர் வெறும் 40 நாள் தான் கொடுத்தாரு. அவனுடைய கிரியைகளின் நிமித்தமாய் 400 ஆச்சு. உனக்கு உபத்திரம் 10 நாள் கொடுத்தார். உன்னுடைய கிரியைகளின் நிமித்தமாய் 10 ஒரு நாள் 1000 ஆகி அப்புறம் 10 எங்கேயோ போயிடும். தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போல். நீ ஒரு நாள் 1000 நாள் கட்டு கணக்கி போட்டுவார். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஆமீன். உன் விளையாட்டை தேவ சமூகத்தில் வைக்காத, தேவ வசனத்தில் வைக்காத, பலிப்பீடத்தில் வைக்காத, தேவ மனுஷன்கிட்ட வைக்காத, தேவனிடத்தில் வைக்காத. வச்ச கஷ்டம் உனக்கு. பல நாள் சொல்றார், ஒரு நாள் விபரீதமாகும். அப்ப தேவை வரும். ஐயோ, அன்னைக்கு சொன்னதை கேட்டிருந்தா எனக்கு இந்த உபத்திரம் வந்திருக்காதே, இந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்கும். அல்லேலூயா. உண்மையான ஜனமா இருப்பது யாருன்னு முதல்ல தெரியணும். இப்ப உண்மை இல்லை நம்மகிட்ட இருக்கா? சகரியாவுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 7-8 வாசிங்க. இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள்.
அவர்கள் எனக்கு உண்மையின் நீதிமான ஜனங்களாய் இருப்பார்கள், ஆமென். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகள் யாவா சொல்லுகிறார். ஏங்க வசனத்தை கேட்டியா? நீ இருக்கிற இடத்திலிருந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனத்தை கொண்டு வருவார். தீர்க்கதரிசி சொல்றான், தேவனுடைய வார்த்தை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எனக்கு எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையின் நீதிமான ஜனமாய் இருப்பார்கள். ஒன்று செய்வோமா? எல்லாரும் பிளைட்டில் டிக்கெட் போடுவோமா எருசலேம் போகிறதுக்கு? அங்கே போய் இருந்தால் தானே உண்மையுள்ள பிள்ளையா இருக்குமாரா? இல்லை, இந்த எருசலேமுக்குள் அவர் வாசம் பண்ணுகிற இந்த எருசலேமுக்குள் நீ உண்மையாக இருக்கணும். முடியுமா? நீ அங்கே போக வேண்டாம், ஆவிக்குரிய எருசலேம் இங்கே இருக்கணும். முடியுமா? உன்னில் மாற்றம் இருக்குது. இப்படி இருந்தால் நீ உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் மாற்ற முடியும். சங்கீதம் 18:23 வாசிங்க. அவர் முன்பாக நான் மன உண்மையுமாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. இவன் தான் எப்பெல்லாம் துர்க்குணம் வருதோ அதையெல்லாம் விலக்கி விடுறானோ அவன் தான் உண்மை உள்ளவன். தேவனை தான் விரும்புகிறாரு. ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, அப்போது என்ன செய்ய? அதனால் இன்னிலிருந்து உபவாசிக்கணும், இன்னிலிருந்து ஜெபம் படிக்கண்டாம், இன்னிலிருந்து பைபிள் படிக்கண்டாம், இன்னிலிருந்து வெள்ளிக்கிழமை சபைக்கு போகண்டாம். அட பிசாசு பிடிச்சவனே, தேவ சமூகத்தில் உன்னை உண்மை உள்ளவன் என்று கருதினபடினால் இந்த காரியத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். நீயோ உண்மை இல்லாமல் இருக்கிறபடினால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். யோசிச்சு பாரு, சொன்னாரா இல்லையா? உண்மை இல்லை என்றால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னாரா இல்லையா? அப்ப உன் குடும்ப பிரச்சனை அத்தனையும் உன்கிட்ட வரும், உனக்கு இருக்கிற போராட்டம் அத்தனையும் உன்கிட்ட வரும், பாரம்பரிய கட்டு உன்கிட்ட வரும். ஏன்னா உன்னதான் அவர் விட்டுட்டாரு, கையை விட்டுருவாரு. அப்ப என்ன பண்றது? நான் சிலர்கிட்ட ரகசியமாக சொல்லுவேன், மக்களே இதுலேருந்து தப்பணும்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணேன். ஒரு பையன்கிட்ட நான் சொன்னேன், 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ண மக்களே. அட போய் 5 நிமிஷம் என்ன 50 நிமிஷம் என்ன, எனக்கு அதெல்லாம் முடியாது. அப்போ உபத்திரப்படு, நீ கேட்கறது கிடைக்காது. சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குதுன்னு கேட்டா இல்ல. ஏன்? எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. ஐயோ இப்படி இருக்குதே, என்ன பண்றது? கேட்டா நாமத்தில் ஞானசானம் எடுத்தேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் அவருடைய பிள்ளைன்ற. ஆனா உபத்திரம் ஒன்றை விட்டு போகலையே, பிரச்சனை ஒன்றை விட்டு போகலையே, என்ன பண்ணுவது? நீ திருந்தாம உனக்கு மாற்றம் வராது. அல்லேலூயா. அப்ப நீ உண்மை உள்ளவனா மாறணும். ஆமென். உன்னிடத்தில் உண்மை இருக்கணும். இருக்கா? இல்ல, அப்ப கிடைக்காது. உண்மையா இருந்தா என்ன கிடைக்கும் அதை மட்டும் பார்த்து நான் முடிச்சிடுறேனே. சங்கீதம் 31:23 வாசிங்க. யாவுடைய பரிசுவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். ஆமென். உண்மையானவனை யார் தற்காத்து ஆமென் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். சொன்னது நல்லா புரிஞ்சுடுங்க. உண்மை உள்ளவனை தற்காப்பார். அப்ப பிசாசு ஒன்றை வராது. அப்ப போராட்டம் இடத்துல போராடி ஜெயிக்க முடியாது. நான் சொல்றது சரிதானே? ஆமென், அல்லேலூயா. உண்மையா இருந்துறேன், இதுல என்ன இருக்குது? ஜெபம் பண்றதுல உண்மை, ஆராதிக்கிறதுல உண்மை, இருதய சிந்தையில உண்மை, கிரியையில உண்மை. இந்த உண்மையா இருக்கிறதுக்கு என்ன வேணும் உனக்கு? சத்தியத்துல உண்மையா இருக்கணும். சத்தியம் மீன்ஸ் ஆராதனை, ஜெபம், உபவாசம். இவ்வளவுத்துல உண்மையா இருக்கிறதுக்கு ஒன்று என்ன சொத்தியா கேட்டாரு? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்க சம்பாத்தியத்தை எல்லாம் கொண்டு என்கிட்ட கொடுன்னு பரிசுத்தவான் கிட்ட சொன்ன மாதிரி உன்கிட்ட சொன்னாரா? அப்போஸ்தலர் தானே சொன்னாரு, உன்கிட்ட சொன்னாரா? நீ தான் கொடுக்க மாட்டீங்க, அதனால அவர் உன்கிட்ட கேட்கலையே. ஒழுங்கா தசமபாகமே கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா காணிக்க கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா தேவனுக்குரிய முதற் பலனை கொடுக்க மாட்டேன், தேவன் என்ன கேட்கிறாரோ அதையெல்லாம் நீ செய்ய மாட்டேன். அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணேன். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. ஆமா, கொடுத்து கொடுத்து என்னத்தைய கண்டேன். போதும் பாப்பா, நீ சலிச்சுக்கிட்டா உன் வாழ்க்கை அப்படித்தான்.
அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. புரியலையா அவனுக்கு? நீ உண்மை உள்ளவனாயிருந்தால் ராஜாவே வந்து உன்னை குற்றப்படுத்த முடியாது. கஷ்டம். அப்ப எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய மகிமை உன்னிடத்தில் குற்றம் காண முடியாதான். இது மாதிரி தான் எங்கள் அப்பாவையும் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாங்க. இவனிடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி இவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறைய வேண்டும் என்று. ஒரு குற்றத்தையும் காண முடியல. ராஜா சொல்றான், நீங்கள் சொல்றபடி இவனிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணலையே, நான் இவனை விடுதலை செய்யட்டுமா? வேதபாரகம் பரிசேயரும் கிளர்ச்சி செய்தார்கள். ராஜ்யபாரம் அவனை விட்டு போய்விடும் என்பதற்காகவே ஒப்பு கொடுத்தான். யோசிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் நீ உண்மையாயிருந்தால் உன்னிடத்தில் குற்றம் என்கின்ற பாவம் இல்லாமல் இருக்கும். உண்மை இல்லை என்று சொன்னால் பாவமாகிய குற்றங்கள் உன்னிடத்தில் கடந்து வரும். அதனுடைய ஊடாய் பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு உன்னிடத்தில் வருவான். அவன் உன்னை ஆளுகை செய்வான். பாவத்தின் மூலமாகத்தான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நம்மை வஞ்சிக்கிறான். நம்முடைய உடலை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய குடும்பத்தை பிசாசு அவன் கையில் எடுப்பதற்கு காரணம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது உண்மை உள்ளவனை அவர் தற்காத்துக் கொள்வார். உண்மை உள்ளவனிடத்தில் சத்துருடைய கிரியைகள் இல்லாதபடி, குற்றம் இல்லாதபடி அவனை பாதுகாத்துக் கொள்வார். எப்படி இருக்கிற? அல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 20வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிங்களே. மனுஷர் பெரும்பாலும் ஆமென் தங்கள் தயாளத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாம தானே என் பிள்ளை இந்த பாடுபடுது அப்படின்னு இருக்கிறோம். இப்ப நான் உத்தமனா இருந்தா, நான் உண்மை உள்ளவனா இருந்தா என் பிள்ளை நல்லா இருக்குமா? எப்படி வேதம்? இதைத்தான் நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். நீ திருந்து உன் பிள்ளை திருந்தோம், நீ திருந்து உன் பிள்ளை திருந்தோம். நானும் திருந்த மாட்டேன், என் பிள்ளை திருந்துனா போதும். நடக்குமான்னு கேட்டா நடக்காது. பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால் நீயும் நானும் திருந்தணும். நீயும் நானும் தேவனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் மாறணும். அதனுடைய பலனை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், உபத்திரவத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நாம தேவனுக்கு உண்மையா இருந்தால் தேவன் நமக்கு அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனியாவது உண்மையா இருப்போமா? அதான் தரேன்றார்ல. நான் உண்மையாக இருக்க மாட்டேன். அப்போ நீயும் சரி, உன் குடும்பமும் சரி, உன் பிள்ளையும் சரி பிசாசுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்தில் மாறணும்னா அவருக்கு உண்மை உள்ளவனாய் நீ மாறணும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கேட்ட வார்த்தையினுடைய ஊடாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா?